இந்த தேர்தலில் வந்து நம்ம எல்லாரும் வந்து ஒருங்கிணைந்து மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியை கொண்டு வந்தாதான் இந்த தேசம் காக்கப்படும். இஸ்லாமியர்களுடைய பரிதாப நிலையை இந்தியாவில் சொல்றாங்க. எந்த அளவுக்கு பரிதாபமான தெருவுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த எந்த ஆட்சியில அதெல்லாம் நடந்தது? காங்கிரஸ் அரசும் மத்தியில் இருக்க பாஜக அரசும் கள்ள கூட்டணி மூலமாக திமுகவும் அதுக்குள்ள ஒரு அங்கம், அது ஒரு பங்கு வகிக்குது அந்த கள்ள கூட்டணியில. இவங்க என்ன எங்க எடுத்துட்டு போறாங்க தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியத்துல பட்டியல்ல விவாத பட்டியல்ல அந்த மேகதாது அணை விஷயத்தை வைக்கிறாங்க. மேகதாது அணை என்பது கண்டிப்பாக கட்டப்பட முடியாது. ஐயா சொன்னாரு அலட்சியமா, அதெல்லாம் கட்டுப்படாது, அவ்வளவுதான். பினராயி விஜயனுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது, எங்களோட மறைமுக கூட்டணி கள்ள உறவு இருக்கு. இங்க சொன்னார்ல அதிமுகவுக்கும் பாஜக கள்ள உறவு இருக்குன்னு சொன்னார்ல யாரு? நம்ம முதல்வரு. அங்க ராகுல் காந்தி சொல்றாரு. நம் நாட்டினுடைய பிரதமர் பேசுகின்ற பேச்சு விஷத்தை கக்குகின்ற பேச்சு. பிரதமருடைய பேச்சுல கண்ணியம் இல்லை, அரசியல் சட்டத்தை மீறக்கூடிய செயல், இது சிறுபான்மையினர் மீது வெறுப்பை கக்கக்கூடிய செயல். இன்றைக்கு வட நாடுகளிலே நடக்கின்ற இந்த தேர்தல் களங்களிலே இவர் பேசுகின்ற பேச்சு மிக மிக அருவருக்கத்தக்கது மட்டுமல்ல. குக்கு செய்திகள் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு இணைந்திருக்கும் சிறப்பு விருந்தினர்கள் மூத்த அரசியல் விமர்சகர் திரு கலை ஐயா அவர்களும், மேலும் திமுகவின் உறுப்பினரும் தமிழ்நாடு நாயுடு பேரவை தலைவருமான முனைவர் காமாட்சி ஐயா வந்திருக்காங்க. இருவருக்கும் வணக்கம். வணக்கம். முதல்ல திரு காமாட்சி நாயுடு ஐயாவிடம் இருந்து 2 தினங்களா டெல்லியில தமிழக விவசாயிகள் பெரும் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு வராங்க. மரத்துல தூக்கு கயிறு கட்டிய வரைக்கும் அவங்க போராட்டம் நடத்துறாங்க. ரொம்ப கடும் போராட்டமா இருக்கு அந்த போராட்டம். ஐயா கண்டு அவங்க தலைமையில் நடந்துட்டு இருக்கு. இந்த சமயத்துல அவங்க என்னென்ன கோரிக்கைகள் வைக்கிறாங்க, குறிப்பா கர்நாடகத்துல இந்த மேகதாது அணையை கட்டக்கூடாது, இதனால பெரிய பாதிப்பு ஏற்படுது, பல மத்திய அரசு சார்ந்த கோரிக்கைகள், சில கோரிக்கைகள் வைக்கிறாங்க. இந்த கேள்வி என்ன வருது அப்படின்னா, இப்படி இருக்கிற சூழ்நிலை தமிழக கட்சிகள் அங்க போய் பிரச்சாரம் செய்யறாங்க. குறிப்பா அண்ணாமலை அவர்கள் பிரச்சாரம் செய்யறாரு. சரி, ஓகே, அவர் உங்களுக்கு எதிரான கட்சி உள்ளவர். நேற்றைய தினம் திருமாவளவன் அவர்கள் சித்தராமையை சந்திச்சு ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. இது எப்படி பாக்குறது நம்ம? இல்ல, இது தேர்தல் காலத்துக்கும் மேகதாதுக்கும் சம்பந்தப்படுத்தக்கூடாது. ஏன்னு கேட்டீங்கன்னா, தேர்தல் களம் என்பது எந்த கட்சி ஆட்சி அமைச்சா மத்தியில சரியா இருக்குங்கிறதுக்காக இப்ப மத்திய அரசை நோக்கி பயணிக்கக்கூடிய ஒரு தேர்தல். இந்த தேர்தலில் நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்து மீண்டும் காங்கிரஸ் தலைமையிலான ஆட்சியை கொண்டு வந்தாதான் இந்த தேசம் காக்கப்படும். இல்லைன்னா இந்த தேசம் நாசமா போயிடுங்கிற காரணத்தினாலதான் இன்றைக்கு வேற்றுமையில் ஒற்றுமை என்ற ஒரு தலைப்பை முன்னெடுத்தி இன்றைக்கு ராகுல் காந்தி, பிரியங்கா காந்தி அவர்கள் செல்லும் இடமெல்லாம் இன்றைக்கு செல்வாக்கு என்று சொல்வதை விட லட்சக்கணக்கான ஜனங்கள், நேற்றைய தினம் உத்தரப்பிரதேசத்தில் பிரியங்கா காந்தி அவர்கள் ரோட் ஷோ செய்யும் போது அத்தனை லட்சம் ஜனங்கள், இவர்களை எல்லாம் பணம் கொடுத்து யாரையும் அழைத்து வர முடியாது. காங்கிரஸ் கட்சியில் பணமும் இல்லை. அத்தனை ஜனங்கள், அது வேற. இன்றைக்கு உணர்ச்சி பூர்வமாக, உணர்ச்சியற்ற கூட்டம், இது உணர்ச்சி பூர்வமாக மக்கள் கும்ளி வந்து கொண்டிருந்ததை பார்க்கும்போது எனக்கே உண்மையிலேயே அதை பார்க்கின்ற ஆட்சிக்கு வந்தால்தான் இந்தியாவை காப்பாற்ற முடியும், இல்லை என்றால் நாசமாகிவிடும் சொன்னீங்க. அதே டி.கே. சிவகுமார் என்ன சொல்றாரு, காங்கிரஸ் மீண்டும் ஆட்சிக்கு வந்து விட்டால் உடனே நாங்க ஸ்டார்ட் பண்ணிடுவோம், மேகதாது அணை கட்டிடுவோம், நீங்க ஒரு சொட்டு தண்ணீர் கூட தரமாட்டோம். நீங்க ஒரு முறையான டிஎம்சி வழங்கப்படுதா இன்ன வரைக்கும் மாதம்? நீங்க ஒரு விஷயம் நல்லா புரிஞ்சுக்கோங்க. சில விஷயங்கள் இன்றைக்கு நமக்கும் அவர்களுக்கும் உள்ள ஒரு கருத்து வேறுபாடு. இது தண்ணீர் பிரச்சனை மட்டும்தான், வேற எதிலும் பிரச்சனை இல்லை. இந்த தண்ணீர் பிரச்சனை இன்றைக்கு அவர்களுக்கு டேமில் தண்ணீர் இருந்தால் அவர்கள் தரத்தான் போகிறார்கள். தண்ணீர் இல்லாத காலகட்டங்களில் தருவதற்கு இயலாது. ஆகவேதான் அப்படியெல்லாம் இல்லை. அதுக்காக
இல்லாதவன் நான் போய் எங்கன போய் வழிப்பறி பண்ற மாதிரி பண்ணக்கூடாது. அதுக்கு தான் நமக்கு நடுவர் மன்றம் இருக்கு. நடுவர் மன்றம் அதை ஆய்வு பண்ணுது. அதை மதிக்கிறாங்களா? அதை மதிக்கிறான் மதிக்கலைங்கிறது இருக்கட்டும். மதிக்கலைன்னாக்கா அந்த அரசையே வந்து டிஸ்மிஸ் பண்றதுக்கு சுப்ரீம் கோர்ட் ஏற்கனவே எச்சரிக்கை கொடுத்துருக்கு. ஒரு முறை வந்து திறந்து விட சொல்லி நடுவர் மன்றம் சொன்ன தீர்ப்பா அவங்க காதில் வாங்காதனால சுப்ரீம் கோர்ட்டுக்கு போகும்போது சுப்ரீம் கோர்ட்டு நடுவர் மன்ற தீர்ப்பு இறுதியானது. அதை உடனடியா திறந்து விடணும்னு சொன்னதுக்கு அப்புறம் திறந்து விட்டான். திரும்ப எதுக்கு போய் சந்திக்கணும் சித்தராமையாவை? இதெல்லாம் வந்து அங்க இருக்கக்கூடிய இப்ப நம்ம வந்து வெற்றி வாய்ப்பை நோக்கி போயிட்டு இருக்கோம். அதனால அங்க இருக்கக்கூடிய அவங்களுடைய இன மக்களுடைய வாக்குகளை எல்லாம் பெற்று தருவதற்கு தான். இதுல ஒன்றும் நீங்க வேற ஒரு அரசியலை நீங்க இதுல எடுக்க வேண்டாம். தேர்தல் ஜெயிச்சு வந்து மேகதாது அணை என்பது கண்டிப்பாக கட்டப்படாது, கட்டப்பட முடியாது. துரைமுருகன் ஐயா சொன்னாரு அலட்சியமா, அதெல்லாம் கட்டப்படாது, அவ்வளவுதான் கட்டப்படாது. வேணும் அவங்க ஒரு லூஸ்தனமா பேசாத. அவனுங்களுக்கு அங்க அரசியல் பண்றதுக்காக மேகதாதுல நாங்க அணை கட்டுவோம், பணம் ஒதுக்கிட்டோம், ஜல்லி அடிச்சுட்டோம், மணல் அடிச்சுட்டோம் அப்படின்னு அவன் பேசுவான். நமக்கு வந்து அவன் என்ன பண்ணாலும் நம்ம வந்து நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட் கொடுக்காம அவன் கட்ட முடியாது. புரியுதா? அதெல்லாம் சார் அங்க வந்து அந்த தண்ணீர் பிரச்சனை எடுக்கும் போது அந்த மாநிலம் முழுக்கவே ஒரு பெரிய இஷ்யூ ஆயிடுது. மாநிலமே ஸ்தம்பிச்சிருக்கு. மாநிலமே ஒரு பந்த ஒரு அறிவிக்குது. தமிழ்நாட்டுல கடந்த தண்ணி திறக்காத பொழுது அப்படி ஒரு சம்பவமே நடக்குதா, அப்படி ஒரு சம்பவம் இருக்கான்னு சொல்லி தமிழர்களுக்கு ஒண்ணுமே தெரியல. அந்த விஷயமே ஒரு மக்கள் மயமாக்கவே படல. அப்ப இங்க எந்த அளவுக்கு நம்ம வந்து தமிழர்களை நம்ம அவன் தான் அறியாமையில அறியாமையில அவன் அந்த மாதிரி பண்றாங்கிறதுக்காக இங்க இருக்க ஜனங்கள் வந்து அறிவுபூர்வமான ஜனங்கள். ஆகவே இவர்கள் வந்து அரசாங்கம் இருக்கு, அதை பாத்துக்கிறோம். அரசாங்கம் டிரைவர்கள் போனா அடிச்சு முறுக்குறாங்களே, இங்க பாரு, அதெல்லாம் வந்து தவறு. அதெல்லாம் வந்து சுட்டி காட்டப்பட்டிருக்கு. அதனால இதெல்லாம் பொறுத்து இருந்துதான் பார்க்கணும். கலையா நீங்க எப்படி பாக்குறீங்க திருமாவளவன் ஐயா அவருடைய சந்திப்பு? எங்களுக்கு கொந்தளி பேர் படிச்சிருக்கேன். இப்ப வந்து டெல்லியிலயும் விவசாயிகள் வந்து போராட்டம் நடத்திருக்காங்க. குறிப்பா இந்த கோரிக்கைகள் அம்சங்கள்லாம் முன் வச்சிருக்காங்க. இப்படி இருக்கும் பட்சத்துல சந்திக்கிறதுங்கிறது சரியான ஒரு சூழ்நிலை தானா இது? இல்ல, அவர் போய் சந்திச்சு என்ன சாதிக்க போறாருங்கிறத எனக்கு புரியல. அவர் போய் ஆதரவு தெரிவிச்சு அவங்க ஜெயிச்சிட போறாங்களா? இங்கே ஒரு கர்நாடகாவில இங்க ஒரு சதவீதம் கூட இங்க ஒரு சதவீதம் தான் அவர் வாக்கு வங்கி. இங்கேயே அவர் வாக்கு வங்கியை உயர்த்தாம பக்கத்துல இருக்க மாநிலங்கள்ல பூரா தேர்தல் நிக்க போறீங்க. ஒருவேளை எப்படி இருக்கலாம், தேசிய அளவுல ஒரு தலித் தலைவரா வந்து தமிழ்நாடு வந்து அந்த தென் தமிழ்நாடு தென் இந்தியா முழுக்க இருக்கக்கூடிய மாநிலங்கள்ல அவர் கேண்டிடேட்ஸ் நிறுத்துவோம். கட்சி அங்க உள்ளூர்ல விலை போகாதவர், உள்ளூர்ல விலை போகாத மாடுன்னு சொல்லுவாங்க. அது வெளியூர்ல எப்படி விலை போகும்? என்ன இங்கேயே ஒண்ணு நீங்க வந்து பலத்தை பெருக்கல. உங்களுக்கு 2 சீட்டு கட்சி விசிக்கான 2 சீட்டு விசிக்கான உங்களுக்கு பேரே வச்சுட்டாங்க. விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. ஆமா ஆமா, விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. வெரி குட். சொன்னாரு கரெக்டா இருக்கு. விழுப்புரம் சிதம்பரம் கட்சி. அவ்வளவுதான். அது நான் சொல்ல 2 சீட்டு கட்சி. 3 சீட்டு கூட நீங்க வாங்க முடியல. என்ன அப்படி 3 சீட்டு கூட ஆட முடியாது. 2 சீட்டு வச்சுட்டு என்ன ஆடுவீங்க? அதனால பாஜக உள்ள வந்துடக்கூடாதுங்கிற உன்னத நோக்கத்துக்காக அந்த உடன்பாட்டை ஏத்துக்கிட்டோன்றாங்களே, அது கரெக்ட். அந்த அப்படியே ஒரு சாக்கு சொல்ல வேண்டியிருக்குல்ல, பாஜக வராட்டி. ஏங்க இந்தியா கூட்டணி வந்து இப்ப நீங்க மேகதாது விஷயத்துல அவங்க நாங்க ஆட்சிக்கு வந்தா, இந்தியா கூட்டணி ஆட்சி வந்தா அணை கட்டுவோங்கிறாங்க இல்லையா? இப்ப அது வந்து காவிரி மேலாண்மை ஆணையத்துல அந்த பிரச்சனையை எழுப்பக்கூடாது என்று உச்ச நீதிமன்ற தீர்ப்பே இருக்குது. அதை மீறி கர்நாடக காங்கிரஸ் அரசும் மத்தியில் இருக்க பாஜக அரசும் கள்ள கூட்டணி மூலமாக திமுகவும் அதுக்குள்ள அங்கம், அது ஒரு பங்கு வகிக்குது அந்த கள்ள கூட்டணியில. இவங்க என்ன எங்க எடுத்துட்டு போறாங்க தெரியுமா? காவிரி மேலாண்மை வாரியத்துல விவாத பட்டியல்ல அந்த மேகதாது அணை விஷயத்தை வைக்கிறாங்க. தமிழகம் கடுமையாக எதிர்க்க வேண்டும், வைக்கக்கூடாதுன்னு கோர்ட்டுக்கு போயிருக்கணும், போகல, மௌனம் சாதிக்கிறாங்க. அதிமுக எதிர்க்குது கடுமையா. ஏன்னா ஏற்கனவே அவங்க ஆட்சி இருந்தப்ப வைக்க விட மாட்டேன்ட்டாங்க. மேகதாது பல தடவை கொண்டு வந்தப்ப அத பட்டியலில் கொண்டு வர்றதுக்கு அனுமதிக்கிறவங்க இவங்க அனுமதிச்சாங்க கள்ளத்தனமா. இந்த கள்ள ஒரு மூவர் கூட்டணி இருக்கு நான் சொல்லிட்டே இருக்கிறேன்.
பாஜக, காங்கிரஸ், திமுக கூட்டணி, மூவர் கூட்டணி. தமிழக நலன்களுக்காக இந்த மூவரும் அணி சேர்ந்திருக்கிறாங்க. இருங்க முடிச்சிடுறேன். அது மட்டுமா அங்க விவாதிச்சோடு இல்லாம அதை நீர்வளத்துறைக்கு ரெஃபர் பண்றாங்க. புரியுதா உங்களுக்கு? மேகதாதுங்கிற விஷயம் காவிரி மேலாண்மை ஆணையத்துக்குள்ள போக முடியாது, போகப்பட்டது, கொண்டு செல்லப்பட்டது. அங்கோட நிக்கல, அது நீர்வளத்துறைக்கு போகுது. நீர்வளத்துறைங்கிறது உச்ச நீதிமன்றத்தின் கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு அல்ல, ஆணையம் அல்ல. அது மத்திய அரசுடைய கண்ட்ரோல்ல இருக்கக்கூடிய ஒரு அமைப்பு. பாஜக அங்க என்ன முடிவு எடுக்கும்? மேகதாது கட்டுறாங்க முடிவு எடுக்க வாய்ப்பு இருக்குல்ல. ஏன்னா அவங்களுக்கு அது தேவையான மாநிலம். அதனால வாக்கு வங்கி நீங்க என்ன ஒருங்கிணைந்து செயல்பட போறோம்னு சொன்னாரு ஐயா, சொன்னாரு. காங்கிரஸ் ஏன் வேற்றுமையில் ஒற்றுமை, ஒற்றுமையில் வேற்றுமை ஏதோ சொன்னாரு. ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த தமிழ்நாடு அரசியல் தேர்தல் முடிகிற வரைக்கும் வெயிட் பண்ணிட்டே இருந்தாங்க. மறுநாளே ராகுல் காந்தி என்ன கோஷம் வைக்கிறாரு? கேரளாவில் மார்க்சிஸ்டுகள் வந்து பாஜகவுடைய பி டீம், அவர்கள் மீது அந்த பினராயி விஜயன் மீது வழக்குகளை முன்னெடுப்பதற்கு பாஜக தயக்கம் காட்டுகிறது. பினராயி விஜயனுக்கும் பாஜகவுக்கும் நெருக்கமான உறவு இருக்கிறது. எங்கள் மறைமுக கூட்டணி கள்ள உறவு இருக்கு. இங்க சொன்னார்ல, அதிமுகவுக்கும் பாஜக கள்ள உறவு இருக்குன்னு சொன்னார்ல யாரு? நம்ம முதல்வர். அங்க ராகுல் காந்தி சொல்றாரு பினராயி விஜயனுக்கு, அதாவது இப்ப மார்க்சிஸ்டுகளுக்கும் பாஜகவுக்கும் கள்ள உறவு இருக்குது. அவங்க எங்க மேல நடவடிக்கை எடுக்கிறாங்க, இந்தியா கூட்டணி இருக்க மற்ற கட்சிகள் மீதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறாங்க. ஆனா அதே இந்தியா கூட்டணி இருக்கக்கூடிய பினராயி விஜயனுக்கு ஏன் நடவடிக்கை எடுக்கிறேன்னா இவங்களுக்கு கள்ள கூட்டணி இருக்குது அப்படின்னு சொல்றாரு. உடனே பினராயி விஜயன் என்ன சொல்றாரு? கள்ள கூட்டணி எனக்கு உனக்கு தான் இருக்குது. நீ வந்து உங்க எமர்ஜென்சி கொண்டு வந்த ஜனநாயகத்தை பாதுகாப்பே இப்ப நீ சொல்ற, நீ எப்படி பாதுகாப்ப? இவங்க சேர்ந்தேன்னு சொல்றாங்கல்ல, இருந்தாலும் விளைவிக்கிறாங்க டக்குன்னு. நீ எப்படி பாதுகாப்ப? நீ உங்க அப்பா தான், அதாவது பார்ட்டி தான் இந்திரா காந்தி எமர்ஜென்சி கொண்டு வந்தாங்க. இங்க கான்ஸ்டிடியூஷன் எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணி வச்சாங்க, என்ன சிறையில போட்டாங்க. உங்க பார்ட்டியை பார்த்து நான் பயப்படல, உன்னைய பார்த்தா பாஜக பார்த்தா நான் பயப்படுற ஆள் இல்லை அப்படின்னு அவரு சொல்றாரு. இவ்வளவு எதுக்கு இந்த நாடகம் எல்லாம்? எதுக்குன்னா அங்க வயநாட்டுல இஸ்லாமியர்கள் இருக்காங்க அதிகமா, வாக்கு வங்கி. இஸ்லாமியர் வாக்கு வங்கியை கம்யூனிஸ்டுகளுக்கு இல்லாம தங்கள் பக்கம் ஈர்க்கணும்னா ராகுல் காந்தி இந்த நாடகத்தை ஆடுறாரு. அப்ப உடனே பினராயி விஜயன் என்ன செய்யறாரு? நீ தான் பாஜகவுடைய பிடிஎம் சொல்றாரு. அவர் என்ன செய்யறாரு? அதே இஸ்லாமிய வாக்கு வங்கி அவரு கவனம் செலுத்துறாரு. முடிச்சிடுறேன். அடுத்த நாள் தேர்தல் இங்க நடந்து முடிஞ்ச பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு இவரு தெலுங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டி. டைம்ஸ் பேட்டி கேட்டுட்டே இருக்கிறான், கொடுக்க மாட்டேங்கிறாரு. தேர்தல் முடிஞ்ச மறுநாள் கொடுக்குறாரு. தமிழ்நாடு தேர்தல் முடிஞ்ச என்ன கொடுக்குறாரு தெரியுமா? சனாதனை ஒழிப்பேன்னு சொன்ன தண்டிக்கப்பட வேண்டும், கண்டிக்கிறேன்னு சொன்னார். கண்டிச்சா போதுமான்னு கேட்டாங்க, இல்ல தண்டிக்கணும்னு சொன்னார். யார? உதயநிதி தண்டிக்கணும்னு சொன்னார். எப்படி பாரு காங்கிரஸ் எப்படி பாலிடிக்ஸ் பிளே பண்றான் பாருங்க. எதுக்காக சொன்னாரு? இங்க ராகுல் காந்தி எப்படி இஸ்லாமியர் வாக்கு வங்கி கவர்வதற்காக சொன்னாரோ, அவரு அங்க இந்து வாக்குகள் தன்னை விட்டு இந்து மக்கள் போயிடக்கூடாதுங்கிறதுக்காக ஒரு வாரம் 10 நாள் இங்க தேர்தல் இருக்குது. அவசரம் உதயநிதி அரெஸ்ட் பண்ணணுங்கிறார், தண்டிக்கணுங்கிறார். ஆனா இந்த ரெண்டையும் பற்றி நம்ம தமிழக முதல்வர் மூச்சு விட மாட்டேங்கிறார். மோடி ராஜஸ்தான்ல பேசினார்லாம் பேசுறாரு. ரேவந்த் ரெட்டிக்கோ இங்க ராஜீவ் காந்தி பேசலாமா? நம்ம ஒற்றுமை எப்படி இருக்கும்? நம்ம ஒன்னா சேர்ந்து எப்படி ஒன்னா ஆட்சி நடத்தும்? ஜனதா ஆட்சி 2 வருஷம் நடந்துச்சு. இவங்க ஆட்சிக்கு பை சான்ஸ் வர்றதுக்கு வாய்ப்பு இல்லை. வந்தாலும் இவங்களால எவ்வளவு நடத்த முடியும்? இப்பயே தேர்தலுக்கு முன்னாடி இவ்வளவு முரண்பாடுகள் வருது. இவங்க எப்படி ஆட்சி செஞ்சிருவாங்க? பாஜகவுக்கு பி டீமா இருக்கக்கூடிய கம்யூனிஸ்டுகளை தன்னுடைய ஆட்சியில சேர்த்துக்குவார ராகுல் காந்தி. அப்ப அந்த ஒருவேளை கம்யூனிஸ்டுகள் எம்பி ஆனாலும் அந்த எம்பிகள் வந்து ஆளுங்கட்சியில அங்க வைப்பாங்களாங்கிற. ஓகே, இந்த காமர்ஸ் ஐயா, இந்த மேகதாது இஷ்யூவா இருக்கட்டும், இது ஒரு ஹார்ட் கோர் இஷ்யூவா இருந்திருக்கு தமிழகத்துல கடந்த நூற்றாண்டுகளா வந்து இருந்திருக்கு. குறிப்பா 37 நாடாளுமன்ற உறுப்பினர்கள், கடந்த நாடாளுமன்ற உறுப்பினர்களா இருந்த அதிமுக உறுப்பினர்கள் நாடாளுமன்றத்தை ஸ்தம்பிக்க வச்சாங்க. 22 நாட்கள் நாடாளுமன்றமே வந்து இயக்க விடல. அந்த மாதிரிலாம் வந்து கடுமையான போராட்டங்கள்லாம் முன்னெடுத்ததை நம்ம பார்க்கிறோம். ஆனா நம்மளுடைய எம்பிக்கள்
என்ன செஞ்சாங்க இது சம்பந்தமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. ஒண்ணு. ரெண்டாவது, அதே போல ஐயா அவர்கள் மேற்கோள் காமிச்சிருந்தாரு, வயநாட்டிலேயே வந்து ராகுல் காந்தி அவர்களே வந்து தோற்கக்கூடிய நிலைமை தான் இருக்கு, பொருந்தாத கூட்டணி அப்படின்லாம் சொல்லி பல விஷயங்களை மேற்கோள் காட்டினாரு. முதல்வர் வந்து அண்டை மாநிலத்தில் நடக்கக்கூடிய இஷ்யூக்கெல்லாம் வந்து தலையிட மாட்டேங்கிறாரு, பேச மாட்டேங்கிறாரு. பிரதமர் அவர்கள் சொன்னதுக்கு அது கண்டனம் தெரிவிக்கலாம், ஓகே, ஆனா அண்டை மாநிலத்துக்கு எதுவும் வாய் திறக்கலையே அப்படின்னு சொல்லி ரெண்டுக்கும் நீங்க பதில் சொல்லணும். அண்டை மாநிலத்துல நடக்குதுங்கிறது அது வந்து தேர்தல் பரப்புரையில பேசக்கூடிய பேச்சு. இதுவும் தேர்தல் பரப்புரை. அது வந்து பிரதமர் பேசினார். அவங்களுடைய இது வந்து அவ்வளவு பெரியான இம்பார்ட்டன்ஸ் இல்ல. ஏதோ போற போக்குல பேசி போற பேச்சு. தண்டிக்க வேண்டும் என்று சொன்னதும் சாதாரண. ஆமாப்பா, போற போக்குல பேசிட்டு போற பேச்சு. ஆனா நம் நாட்டினுடைய பிரதமர் பேசுகின்ற பேச்சு விஷத்தை கக்குகின்ற பேச்சு. அதாவது எரிமலையாக வெடிக்கின்ற பேச்சுக்களை பேசி கொண்டு வருகிறார். இப்படிப்பட்ட பேச்சுக்களை இதற்கு முன்பு பேசியிருந்தால் சரி, இது அவருடைய பழக்கம் என்று விட்டுவிட்டுருக்கலாம். ஆனால் இதுவரை வாயை திறக்காத பிரதமர் தற்போதுதான் இந்த தேர்தல் வந்ததுக்கு பின்பு வாயை திறக்கிறார். ஏனென்றால் தேர்தல் வந்தபோது தமிழகத்துக்கு 9 முறை வந்து சென்றார். அப்படிப்பட்ட பிரதமர் இன்றைக்கு அதே போன்று இன்றைக்கு வட நாடுகளிலே நடக்கின்ற இந்த தேர்தல் களங்களிலே இவர் பேசுகின்ற பேச்சு மிக மிக அருவருக்கத்தக்கது மட்டுமல்ல, ஒரு குறிப்பிட்ட ஒரு இன மக்களை, ஒரு சமுதாய மக்களை அவர்கள் வந்து நாடு சுதந்திரம் அடைந்த போது தனி நாடு வேண்டும் என்று கேட்டு சென்று விட்டார்கள். மீதம் இருக்கின்றவர்கள் அவர்கள் இந்தியாவை சார்ந்தவர்கள், இந்தியாவிலே இருந்து கொண்டு வாழுகின்ற மக்களை மிகவும் துன்புறுத்தும் விதமாக இன்றைக்கு அவர் உரையாற்றி வருகிறார், பேசி வருகிறார். இது இவரோடு மட்டுமல்ல, அமித்ஷா போன்ற உள்துறை அமைச்சர்களும் இது போன்ற பேச்சுக்களை பேசி வருகிறார்கள். இதை எவ்வாறு ஏற்றுக்கொள்ள முடியும்? சாதாரண மனிதனாகிய என்னாலே ஏற்றுக்கொள்ள முடியாத போது ஒரு முதலமைச்சர் அதை ஏற்றுக்கொள்வார். வந்து திமுக மறைந்த திமுக தலைவர் கலைஞர் அவர்கள் இது வைக்கப்படுது 1974 சட்டமன்றத்துல. கலைஞர் அவர்கள் பேசி குறிப்பே இருக்கு. அவர் தான் வந்து முதல்ல இந்த வார்த்தையை பயன்படுத்தினார். இஸ்லாமிய தீவிரவாதிகள் ஊடுருவல்ன்ற வார்த்தையை முதல் பயன்படுத்தினது கலைஞர் அவர்கள் தான். புரிஞ்சுக்கோ, மேற்கோள் காட்டுறாங்க. தமிழ்நாட்டுல இஸ்லாமியர்களுக்கான கட்சி தான் நாங்க, அதை புரிஞ்சுக்கோங்க. ஒரு எம்பி சீட் கூட கொடுக்காத கட்சி. ஆமா, ஒரு எம்பி கொடுக்கல. ராம்நாட்டுல வேற யாரு நிக்கிறா? அங்க உதயசூரியன்ல நின்றான்னா எதுல நின்றானே அங்க நிக்கிறாங்க, முஸ்லீம் லீக் கேண்டிடேட். அதனால அத பத்தி கவலை இல்லை எங்களுக்கு. நாங்க வந்து சீட்டு கொடுத்தாலும் சீட்டு கொடுக்கலைனாலும் அவர்களுக்காக நாங்க, எங்களுக்காக அவர்கள். அதை புரிஞ்சுக்கோங்க. ஓகே, திரு கலை சார், முதல்வர் அவர்கள் வந்து இந்த அண்டை மாநில விஷயங்கள்லாம் வந்து அது சும்மா தேர்தல் பிரச்சாரத்துல பேசக்கூடிய சில்லறை பேச்சுக்கள். பிரதமர் அவர்கள் பேசுனது வந்து இறையாண்மைக்கு எதிரானது, அது விஷமத்தனமான பேச்சு. அதுக்குதான் முதல்ல வந்து ப்ரையாரிட்டைஸ் பண்ணி நம்ம கண்டனம் தெரிவிக்கணும்னு சொல்றாங்க. இல்ல அதுக்கு நீங்க ப்ரையாரிட்டைஸ் பண்ணி கண்டனம் தெரிவிக்கணுங்கிறது நானும் அதுக்கு தான் ப்ரையாரிட்டைஸ் பண்றேன். ஆனா காங்கிரஸ் வந்து இந்திய கூட்டணியுடைய ஒற்றுமையை குலைக்கிற வகையில் 2 பக்கத்து மாநிலங்கள்ல பேசும்போது அது தவறுன்னு சொல்ல வேண்டிய பொறுப்பு இருக்கு. இந்திய கூட்டணி நான் தான் உருவாக்குறேன், நான் தான் கட்டமைக்கிறேன் அப்படின்னு சொல்லக்கூடிய 2 பேருடைய தவறா இந்திய கூட்டணியுடைய ஒற்றுமையை குலைக்கும் வகையில அண்டை மாநிலத்தில் ராகுல் காந்தியும் ரேவந்த் ரெட்டியும் பேசும்போது வாய் மூடிட்டு இருக்கிறது என்ன எதுக்காக? பாஜகவை எதிர்த்து அதிமுக பேசல, அது அடிமைங்கிறீங்க. காங்கிரஸ் அட்டூழிய நீங்க பேச மாட்டேங்கிறீங்க. இந்த விவகாரத்துல கூட அந்த அறிக்கையில கண்டனம் என்கிற ஒரு வார்த்தை கூட இல்லையா சார்? யாருக்கு? ரொம்ப மெதுவா பூசி பழகிட்டாங்க சார். அதிமுக கண்ணியம் தவறப்பட்டிருக்கு, கண்ணியமற்ற செயல் சொல்லியிருக்காங்க. இல்ல கண்ணியம்ங்கிறது என்னங்க? கண்ணியமே இல்லைன்னு சொல்லியிருக்காங்க. பிரதமருடைய பேச்சுல கண்ணியம் இல்லை, அரசியல் சட்டத்தை மீறக்கூடிய செயல், இது சிறுபான்மையினர் மீது வெறுப்பை கக்கக்கூடிய செயல். இவ்வளவு சொல்லிட்ட பிறகு என்னங்க இருக்கு? பிரதமரை கண்டிக்கிறேன்னு சொல்லிட்டா முடிஞ்சு போச்சா? இவ்வளவு விஷயம் அதுக்குள்ள இருக்கு. நீங்க கவனிங்க, அந்த அறிக்கையை முழுக்க படிங்க. கடுமையான விமர்சனம் இருக்குங்க. நான் சொல்றதுல இருக்கா இல்லையா? கண்ணியம் தவறிய பேச்சுன்னு இருக்கா இல்லையா? பிரதமருடைய பேச்சு தான். பிரதமர் யாரு? மோடி தானே. பிரதமர் மோடின்னு சொல்லியிருக்கணுமா? பிரதமருடைய பேச்சு ஆமா, இறையாண்மைக்கு எதிராக பேசுறாரு. ஆமா, அது எவ்வளவு விஷயம். கண்ணியம் தவறிய பேச்சு, சிறுபான்மை இஸ்லாமியர்களை பயமுறுத்தக்கூடிய பேச்சு, அவர்களை பீதி அடைய செய்யக்கூடிய பேச்சு, என்ன வகுப்பு ஒற்றுமையை குலைக்கக்கூடிய
மத கலவரத்தை தூண்டக்கூடிய பேச்சு, கீழ்த்தரமான அரசியல் ஆதாயத்துக்காக இது பேசப்பட்டிருக்கு. போதும். இதை விட என்னங்க சொல்லணும் ஒருத்தரை பத்தி? இதை விட கண்டிச்சு யாராலும் பேச முடியாது. கண்டிக்கிறோம்னு சொல்லிட்டா முடிஞ்சு வச்சா? இவ்வளவு விஷயங்கள் சொல்லியிருக்காரு, கடுமையான விமர்சனம் வச்சிருக்காரு. அது அதே சமயத்துல அவர் என்ன சொல்றாரு, நல்ல விஷயம் சொல்றாரு. 2 விஷயம் நடக்குதுங்க. ஒண்ணு காங்கிரஸ் கட்சி, இந்தியா கூட்டணி, இந்தி கூட்டணி, குறிப்பா காங்கிரஸ் கட்சி, திமுக அவங்க எல்லாம் பிஜேபி இந்தி கூட்டணி எல்லாம் சொல்றீங்க. ஆமா, அப்படிதான். இந்தி கூட்டணினா இந்தியா, இந்தியாங்கிற கடைசி வார்த்தை ஏங்கிறது அலையன்ஸ். அது கரெக்டா தான் நான் சொல்றேன். இந்தி கூட்டணி, இந்தியான்னு சொல்லியாச்சு. பிரதமர் அவர்கள் இந்தி கூட்டணி அப்படி சொன்ன பிறகுதான் அந்த புழக்கம் வந்துச்சு அந்த வார்த்தை. இல்ல, அதுக்கு முன்னாடி நாங்க பேசிட்டோம். சொன்னாங்க. அதுக்கு முன்னாடி ஐஎன்டிஐஏ தான் அவங்க சொல்லிட்டு இருந்தாங்க. நான் முதல்ல இந்தி கூட்டணி சொல்லிட்டு இருக்கேன். பிரதமருக்கு முன்னாடி சொல்லிட்டு இருக்கேன். என்னைய பார்த்து அவர் பேசினாரா நீங்க சொல்லலாம், அப்படி நான் சொல்லல, நான் கிளைம் பண்ணல. ஆனா என்ன ஆச்சுன்னா, இந்தி கூட்டணியில என்ன பிளான் பண்றாங்க, இஸ்லாமியர்கள் வாக்கு வங்கியை, மைனாரிட்டி வாக்கு வங்கியை தாஜா செய்யறாங்க, தங்க பக்கம் இழுக்கிறதுக்காக தாஜாக்கள் செய்யறாங்க. அவர் பல விஷயத்த கோட் பண்றாரு. அந்த விஷயத்துல மன்மோகன் சிங் என்ன சொன்னாரு, இந்தியாவுடைய ரிசோர்சஸ் ஆர் பிரைவேடைஸ்ட் ஃபார் முஸ்லிம்ஸ். இந்தியாவினுடைய எல்லா சொத்து இருங்க, அதெல்லாம் சொல்லிட்டு கடைசியா சொல்ற வார்த்தை, இந்தியாவினுடைய சொத்துக்கள் அனைத்தும், ரிசோர்சஸ் அனைத்தும், அது முன்னுரிமை யாருக்கு இருக்குன்னா இஸ்லாமியர்களுக்கு இருக்கு சொல்றேன். அது தப்பான வார்த்தை. எப்படி எல்லா சொத்துக்களுக்கும் ஒரு இனத்துக்கு, ஒரு ஜாதிக்கு, ஒரு மதத்திலே தவறா புரிந்து கொள்ளப்பட்டதுன்னு சொல்லி பிஎம்ஓ ஆபீஸ் அது சொன்னாங்க. பட் அந்த வார்த்தை இன்னைக்கு இருக்குது. நீங்க படிங்க அந்த அறிக்கையை, மன்மோகன் சிங் பேச்சை நீங்க பாருங்க. அது அப்படியே இருக்குது, இன்னைக்கு கூட இருக்குது. உங்களுக்கு வேணா நான் ப்ரூஃப் காட்டுறேன். இல்லைன்னு சொல்லலாம். ஆனா அதுக்கடுத்து என்ன பண்றாங்க, இஸ்லாமியர்களுக்கு என்ன ரிசர்வேஷன் கொண்டு வர்றாங்க. அது மத அடிப்படையில ரிசர்வேஷன் கூடாதுன்னு உச்ச நீதிமன்றம் தடை பண்ணிடுச்சு. ஹைதராபாத் நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமும் தடை பண்ணிட்டாங்க. அதை ரத்து பண்ணிட்டாங்க. உச்ச நீதிமன்றத்துக்கு போனாங்க. உச்ச நீதிமன்றமும் மத அடிப்படையில் ரிசர்வேஷன் தர முடியாது, சட்டப்படி மத அடிப்படையில இடஒதுக்கீடு தர முடியாது அப்படின்னு கடைசியா சொல்லியாச்சு. சொன்ன பிறகு என்ன செய்யறாங்க, அவங்கள இஸ்லாமியர்கள் ஒரு பகுதியினர் பேக்வர்டு கிளாஸ் சொல்லி, பஸ்வந்தா முஸ்லிம்ஸ அவங்கள பேக்வர்டு கிளாஸ் சொல்லி, இன்னொரு குரூப் எஸ்சி எஸ்டின்னு சொல்லி அவங்கள என்ன செய்யறாங்க, இந்த இருக்கிற எஸ்சி எஸ்டி கோட்டாக்குள்ள, அந்த பிற்படுத்தப்பட்டு இருக்கக்கூடிய கோட்டாக்குள்ள உள்ள நுழைக்கிறாங்க. தமிழ்நாட்டில் இருக்கிறது 3% இடஒதுக்கீடு, பின்தங்கிய பிற்படுத்தப்பட்ட இஸ்லாமியர்களுக்கு கொடுக்குறாங்க. அதான் அப்போ சட்டம் அதை தடுக்க முடியல, உச்ச நீதிமன்றம் அதை தடை செய்ய முடியல. அப்ப எப்படியோ அவர் என்ன சொல்றாரு, அவர் இது உங்களுக்கே தெரியும் நிதர்சனமான சஜ்ஜாஜோட கமிட்டி அந்த அறிக்கையை நீங்க முழுசா படிச்சவங்க, நீங்க அது நல்லா தெரியும். இஸ்லாமியோட நிலை இந்தியாவில என்ன இருக்கு, என்ன எப்படி அவங்க எப்படி வாழ்றாங்கன்னு நல்லா தெரியும். இதுல கொடுக்கறது என்ன சிக்கல் இருக்கு? எங்க சச்சார் கமிட்டி அறிக்கையும் ரங்கநாத் மிஸ்ரா கமிட்டி அறிக்கையும் இஸ்லாமியர்களுடைய பரிதாப நிலையை இந்தியாவில் சொல்றாங்க. எந்த அளவுக்கு பரிதாபமான தெருவுக்கு அவங்க தள்ளப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற விஷயத்த அந்த எந்த ஆட்சியில அதெல்லாம் நடந்தது? காங்கிரஸ். அவங்க அறிக்கை பிரதானமா எந்த காலத்தை சொல்றாங்க, சுட்டி காட்டுறாங்க. பாஜக ஆட்சியில அதோட மோசமான நடந்திருக்கலாம். ஆனா காங்கிரஸ் ஆட்சியில தான் அவங்க இவ்வளவு பின்தங்கிய நிலைக்கு தள்ளப்பட்டார்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அவங்களை இவ்வளவு மோசமான நிலைக்கு தள்ளிட்டு, இப்ப அவங்க வாக்குகளுக்காக நீங்க தாஜா பண்றீங்க. இஸ்லாமியருக்கு உண்மையான நன்மை செய்யறதுக்காக நீங்க செய்யல, தாஜா பண்றீங்க. அதான் அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் சொல்லுவாங்க. அதே சமயத்துல பாஜக என்ன நினைக்கிறாங்கன்னா, நான் சொல்லிடுறேன், அகில இந்திய அளவுல கர்நாடகா எலெக்ஷன்ல பார்த்தாங்க, இஸ்லாமியர்கள் பரவலா பலருக்கும் வாக்களிச்சாங்கன்னா, ஐக்கிய ஜனதா தளத்துக்கும் மதசார்பற்ற ஜனதா தளத்துக்கும் காங்கிரஸுக்கும் தெற்கு கனடாவில் மாறி மாறி வாக்களிச்சாங்கன்னா, அது ஒருமுகமா போகலைன்னா அது பாஜகவுக்கு லாபம். அது ஒருமுகப்படுத்தணும். அதை இஸ்லாமியர்கள் இப்ப இந்திய கூட்டணி உருவான பிறகு புரிஞ்சுக்கிட்டு, ஒருமுகமா பாஜக பக்கமே வாக்குகள் எதுவுமே போகாது, அது அதே மாதிரி பிரிந்து போகாது. இப்ப டெல்லியில ஆம் ஆத்மி காங்கிரஸும் தனித்தனியா, இஸ்லாமியர்கள் ஒரு பகுதி ஆம் ஆத்மிக்கு, ஒரு பகுதி ஸ்பில்ட் ஆயிடுது காங்கிரஸ், பாஜக ஈஸியா
இப்போ இது ஒருமுகப்படுத்துறாங்க. 2 பேர் நிக்கிறப்ப காமன் கேண்டிடேட்ஸ் 2 பேரும் வர்றாங்க. அப்ப என்ன ஆகுது, பாஜகவுக்கு என்ன ஆகுது, இஸ்லாமியர்கள் அவங்களுக்கு எதிராக அணி திரட்டப்படுகிறார்கள் போது அவங்க என்ன டாக்டிக்ஸ் ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க, இந்துத்துவாவை கையில் எடுக்கிறாங்க. இப்பயும் பாஜக தான் தோத்து போயிருக்கிற அச்சம் வரும்போது இந்துத்துவ போலரைசேஷன், அதாவது போலரைசேஷன் என்ன தெரியுமா, இஸ்லாமியர் ஒரு பக்கம், இந்து வாக்குகள் ஒரு பக்கம், அவங்க 2 பேரும் டிவைட் பண்றது, அவங்களுக்குள்ள கலவரத்தை உண்டாக்குறது, துவேஷத்தை விதைக்கிறது. இப்பதான் யோகி ஆதித்யநாத் கூட இன்னைக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுத்திருக்காரு, இந்தியாவுல காங்கிரஸ் ஆட்சிக்கு வந்தோம்னா ஷரியத் சட்டத்தை வந்து அமல்படுத்திடுவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் பேசுறாங்க. அது அப்படிதான், அவங்க அந்த அந்த ஆயுதத்தை கையில் எடுத்துட்டாங்க. தோல்வி பயம் வந்த உடனே இஸ்லாமியர்கள் தங்களுக்கு எதிராக ஒருங்கிணைக்கப்பட்டு விட்டார்கள் என்று தெரிஞ்ச உடனே இந்துக்கள் ஒருங்கிணைக்கணுங்கிற நோக்கத்துல அவங்க இறங்கிட்டாங்க. அதுக்கு என்ன செய்யறாங்க, இஸ்லாமியர்களுக்கு எப்படி காங்கிரஸ் வந்து என்னென்ன செய்யுது அதை எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங்கோட சொல்றாங்க. ஒரிஜினலா சொன்னா கூட பரவாயில்ல, தாண்டி சில பொய்யான கட்டமைப்பு. உதாரணமா ராகுல் காந்தி இந்த நாட்டுடைய செல்வத்தை எல்லாருக்கும் சமமா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும்னு சொல்றாரு, அப்படின்னு சொல்றாரு, சோசியலிச கருத்து சொல்றாரு. ஆனா இவர் என்ன சொல்றாரு, மோடி அதை போய் இந்துக்களோட சொத்தை பிரிச்சு இஸ்லாமியர்கள் கொடுக்குறேன்னு சொல்றாரு அப்படின்னு ஒரு பொய்யான ஒரு கட்டமைப்பு உருவாக்குறாரு. அது வந்து ராகுல் காந்தி நான் என்ன கேட்கிறேன், 58 வருஷம் ஆட்சியில் இருந்தப்ப என்ன கணக்கு வருது தெரியுமா, 61 இருந்து கணக்கு வந்திருக்கு ரீசெண்டா. பணக்காரன் 1% பணக்காரன் முதலாளிகள், பெரும் முதலாளிகள், அவன் எவ்வளவு பெர்சன்ட் அவனுடைய சொத்து கூடி இருக்குது, அவன் வருமானம் எவ்வளவு கூடி இருக்குது. அதுக்கடுத்து 10% கார்பரேட் நிறுவனங்களுடைய வருமானம் எவ்வளவு கூடி இருக்குது, கூடிட்டே போகுது. அதுக்கடுத்து பாக்கி இருக்கக்கூடிய சாதாரண மக்களுடைய வருமானம் 50% கீழே அடித்தட்டுல இருக்க மக்களுடைய வருமானம் எப்படி, அவங்க சொத்து வருமானம் எப்படி குறைஞ்சு போயிடுச்சு. இங்கிட்டு கூடுது, இங்க குறையுது. என்ன சொல்றான், காங்கிரஸ் ஆட்சியினுடைய முடிவுல பெரிய பெரிய எக்கனாமிஸ்ட்லாம் சொன்னா, இவரே அமித்ஷா சென்னை என்ன சொன்னாரு, the rich have become richer, the poor have become poor. பணக்காரன் மேலும் பணக்காரனா காங்கிரஸ் ஆட்சியில, ஏழைகள் இன்னும் ஏழை ஆயிட்டான். அப்ப இன்கம் டிஸ்ட்ரிபியூஷன்ல இன்இக்வாலிட்டி உங்க ஆட்சியில அதிகமா நடந்திருக்குது. அப்போ ஒண்ணுமே செய்யல நீங்க. இப்ப எதிர்கட்சியா தெருவுல நிக்கிறதுனால வேற வழி இல்லாம இந்த ஏழை மக்களுடைய வாக்கு நமக்கு வேணும்னு சொல்லி பொய்யான ஒரு பிரச்சாரத்தை நீங்க மேற்கொண்டு இருக்கிறீங்க. அது பாஜக அப்படி வேற மாதிரி தெரிக்கிறான், அத மத சாயம் பூசுறான். அதுக்கு முதலாளி ஏழை நீங்க சொல்றீங்க, அவங்க பாஜக எப்படி பண்றாங்கன்னா இந்துக்கள் இஸ்லாமியர்கள் மத சாயம் பூசுறாங்க. திரு காமாட்சி ஐயா, ஐயாவுக்கு நீங்க மறுப்பு கொடுக்கலாம். மேலும் மைனாரிட்டி அப்பீஸ்மெண்ட் பாலிடிக்ஸ் தான் வந்து காங்கிரஸ் ராகுல் காந்தி செய்யற நிறைவான பார்த்து இல்ல, அவரு இப்ப அவ்வளோ இது பேசினாலும் கடைசியில வந்து ராகுல் காந்தியும் காங்கிரஸ் வந்து இப்ப கொடுத்த ஸ்டேட்மெண்ட் வந்து கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டார். அத வந்து பாரதிய ஜனதா கட்சி தான் வந்து இவங்க வந்து அது ஒரு ஸ்டேட்மெண்ட் மட்டும் நான் சொல்றேன், அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட் அவர் சொல்றாருல்ல, அதுதானே அடக்கம். சரி, ஃபைனல் அதுதான். அவங்க வந்து முகமதிய முஸ்லீம்கள் வந்து ஒற்றுமையா இருக்கணும், உங்களுக்கு நாங்கள் வந்து ஆதரவா இருப்போம்னு சொல்லி காங்கிரஸ் சொல்லுது. இவங்க என்ன பண்றாங்க, இந்துக்களுடைய சொத்துக்களை தாலி கொண்டு அத்து முஸ்லிம்களுக்கு செஞ்சிருவாங்க, ஆகையினால நீங்க விழிப்பா இருக்கணும்னு பிரதமர் பேசுறாரு. இது வந்து ஒரு மத துவேஷத்தை இவங்க கலப்புறாரு மோடி. அவர் வந்து ஏழைப்பட்ட மக்களுக்கு நாங்க பாதுகாப்பா இருப்போம்னு தான் சொல்றாரு. இவரு ஏழைப்பட்ட மக்களுக்கு உங்க தாலியை பிடிங்க அங்க அடவு வச்சு கொடுத்துருவாருன்னு சொல்றாரு. ஸோ இதுக்கு உள்ள கான்ட்ரவர்சியல் வந்து மோடி வந்து ஒரு பிரதமராக இருந்து ஒரு தேசத்துல ஒரு தேர்தல் அந்த கோடு இருக்கு, அந்த தேர்தல் சட்ட விதிமுறைகளுக்கு அப்பாற்பட்டு பேசுறாரு. அது பேசக்கூடாதது. அது தேர்தல் கமிஷன் அவருக்கு கண்டிச்சிருக்கணும். இதுவரை அவரை கண்டிச்சு 20,000 மனுக்கள் வந்து பெறப்பட்டிருக்கு. இருந்தும் கூட அவருக்கு வந்து இந்த தேர்தல் கமிஷன் அறிக்கை கொடுக்கல, எந்த விதமான நோட்டீஸும் கொடுக்கல. காரணம் என்னன்னா, இதே இது தனிப்பட்ட முறையில ஒருத்தர் பேசியிருந்தாருன்னா உடனே அவங்கள தேர்தல் பரப்புரை பண்ணக்கூடாது, நடவடிக்கை சஸ்பெண்ட் பண்ணிடும். ஆனா பிரதமரை பண்ணல. காரணம் என்னன்னா, பிரதமரால் நியமிக்கப்பட்டவங்க தான் அந்த தேர்தல் கமிஷனர்ஸ். ஸோ அதனால அவருடைய பாக்கெட்ல தேர்தல் கமிஷன் இருக்கிற காரணத்தினால அவர் எதை வேணாலும் பேசலாம், எதை வேணாலும் செய்யலாம் அப்படிங்கிற இதுல அவர் நடத்திட்டு இருக்காரு. அதான் ராகுல் காந்தி கூட தொடர்ச்சி அவருடைய பிரச்சாரத்தை சொல்றாரு, லவ் அண்ட் லவ், அதாவது அன்பினால் மட்டும்தான் வந்து
மக்களை வந்து வென்றெடுக்க முடியும். அன்பை வந்து நம்ம பரஸ்பரமா நம்ம வந்து அதை பரப்போம்னு சொல்றாரு. பொறுத்திருந்து பார்ப்போம் மக்கள் என்ன தீர்ப்பளிக்கிறாங்க. ரொம்ப நன்றி. உங்களுடைய நேர்களுக்கு மிகுந்த நன்றி. தொடர்ந்து இணைந்தீர்கள் குக்கு செய்திகளுடன்.